சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க அந்த பூர்ணி? எங்க அந்த பூர்ணி? என்னம்மா, என்னாச்சு? கொஞ்சம் அந்த பூர்ணிய வர சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? வர சொல்லுங்க. இப்படியா ஒரு பொண்ணை இல்லாதும் பொல்லாதும் சொல்லி மனசு நோகடிக்கிறது? ஏமா, உனக்கு நல்லா இருக்கா? சிந்து அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசினா எப்படிமா? இப்ப பாரு, அவ கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறா. ஏமா அப்படி பண்ற? போனா போகட்டும், உண்மைய சொன்னா உங்களுக்கு கசக்கத்தானே செய்யும். பூர்ணி, ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க? மாமா, நானா பேசினேன்? இவங்க தானே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, உன்னை யாருமா இங்க வர சொன்னது? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? அப்பா, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். போறவங்க அப்படியே சத்தம் இல்லாம போக வேண்டியதானே? அது என்ன சொல்லிட்டு போறேன்னு வந்து சொல்லிட்டு போறது? அப்பதானே வேணா வேணான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களாங்க, வேணும்னே இப்படி பேசி பேசிதான் சிந்துவ துரத்து விடுறா. மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. இப்ப நீ என் கூட வரியா இல்லையா? சிந்து, அவசரப்படாதம்மா, சொன்னா கேளுமா. சிந்து, நீ முதல்ல பெட்டியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வாமா. எதுவா இருந்தாலும் செவ்வந்தி வந்ததுக்கு பிறகு பேசிக்கலாம். அந்த புள்ள ஊர்ல இருந்து வந்து சிந்து எங்கன்னு எங்களை கேட்டுச்சுன்னா நாங்க என்னமா பதில் சொல்றது? மாமா, அவளை எதுக்கு தடுத்துட்டு இருக்கீங்க? கிளம்பி போனா போட்டுமே. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்ல தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது லாட்ஜ்ல போய் தங்க சொல்லுங்க. பூர்ணி, திரும்ப திரும்ப அப்படி பேசாத. மா, அவ கூட பேச வேணாமா. நான் தான் சொல்றேன்ல, இப்ப நீ வரலன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். பரவாயில்லையா? சிந்து, ஏங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். சிந்து கிளம்பி போயிட போறாங்க. சிந்து, பூர்ணிமா சொல்லி நீ கிளம்பி போயிட்டேன்னா அப்புறம் அது சொல்றது உண்மைன்னு ஆயிருமா? நீ முதல்ல உள்ள போ. நாங்க இவ்வளவு பேர் சொல்றோம் இல்ல, அப்புறம் அதுக்கு என்ன மரியாதை? மாமா, எதுக்கு நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க? அவளோட நோக்கமே தப்பு. அதனாலதான் நான் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க திரும்ப இவள இங்க இருக்க சொன்னா இவளுக்கு ரொம்ப ஏறிக்கும் மாமா. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா. ஏ பூர்ணி, அப்பா தான் பேசிட்டு இருக்கார்ல, நீ எதுக்கு தேவையில்லாம நடுவுல போடுற? வாயை மூடி சும்மா இருக்கியா? இல்லப்பா, இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தா ரொம்ப அவமானமா இருக்கும். இத்தனையும் கேட்டுட்டு நான் இந்த வீட்ல இருந்தேன்னா என்ன மாதிரி வெக்கம் கெட்டவ யாருமே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன்ப்பா. சிந்து, சிந்து கொஞ்சம் இருமா. நீ போறது செவ்வந்திக்கு தெரியுமாமா? செவ்வந்திக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. செவ்வந்தி கிட்ட சொல்லிட்டாவது போமாங்கற, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே. ஒரு நிமிஷம் இருமா. வேணாப்பா, தேவையில்லாம செவந்திக்கு போன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க ஏதோ பிசினஸ் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு போயிருக்காங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. செவ்வந்திக்கு போன் போட்டு பேசிட்டு அப்புறம் நீ கிளம்ப. ஹலோ, சொல்லுங்க மாமா. செவந்தி, கொஞ்சம் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுமா. என்ன மாமா ஆச்சு? என்ன செவந்தி? தெரியல பாட்டி. மாமா, என்னாச்சு? யாரு? செவந்தி, சிந்துதாம்மா இந்த ஊரை விட்டே போறேன்னு சொல்லி ஒத்த கால நிக்குதுமா.
அதை கொஞ்சம் போக வேண்டாம்னு சொல்லுமா. சிந்து ஊரை விட்டு போறாளா? என்னாச்சு மாமா? நல்லா தானே இருந்தா, என்ன பிரச்சனை? அதை ஏன் சம்பந்தி கேட்குற? சிந்துவும் ரகுவும் ஏதோ காபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை யாரோ பார்த்துட்டு பூர்ணிமா கிட்ட சொல்ல, என் புருஷன்கிட்ட நீ எப்படி பேசலாம்னு சொல்லி சிந்துவை ரோட்லயே நிக்க வச்சு பூர்ணிமா அசிங்கமா கண்டபடி திட்டிருச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே நான் ஊரை விட்டு போறேன்னு சொல்லி நின்னுகிட்டு இருக்கு. கொஞ்சம் நீ பேசுமா. என்ன மாமா சொல்றீங்க? எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த பூர்ணிமா ஏதோ பிளான் பண்றா பாருங்க. மாமா, நீங்க சிந்து கிட்ட முதல்ல போனை கொடுங்க, நான் பேசுறேன். ஆ, இதோ குடுக்குறேம்மா. சிந்து, இந்தா செவந்தி பேசணுமா? வாங்கி பேசுமா. இந்தா பேசு, சொல்றத கேளு, பேசுமா. இந்தா. ஹலோ. என்ன சிந்து, என்ன ஆச்சு? செவந்தி, நான் இங்க இருக்கல செவந்தி, நான் இங்க இருந்து போயிடுறேன். சிந்து அழாத, என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்றது செவந்தி? எவ்வளவு கேவலமா பேசுறா தெரியுமா? ரோட்ல நின்னு பேச வேண்டாம்னு சொல்லி ரகு காஃபி ஷாப்ல உட்கார்ந்து பேசலாம்னு கூப்பிட்டாரு. அது இவளுக்கு பொறுக்கல. அசிங்க அசிங்கமா பேசி, அதுவும் வீட்டு வாசல்ல வச்சு அத்தனை பேர் பாக்குற மாதிரி எப்படி தெரியுமா கேட்டா? செவந்தி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். சிந்து, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நான் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூர்ணிமா வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. அவ சொல்றத கேட்டு நீ கோவப்பட்டு வெளியில போனா அவ ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். இப்பதான் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம மேல வரலான்னு ட்ரை பண்றோம். அது முடிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ்ளோ பேசுற நீயே இப்படி எல்லாம் பயந்துகிட்டு போலாமா? அவ என்ன சொன்னா என்ன? நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. இல்ல செவந்தி, நான் கிளம்புறேன். எல்லாரும் என்ன கேவலமா பாக்குற மாதிரியே இருக்கு செவந்தி. சிந்து, அப்படிலாம் யாரும் உன்னை கேவலமா பார்க்க மாட்டாங்க. நீதான் அப்படி நினைச்சுக்கிற, புரியுதா? பூர்ணிமா எப்படின்னு இந்த ஊருக்கே தெரியும், வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். யாரும் அப்படி தப்பா நினைக்க மாட்டாங்க. அவளுக்கு எதிரா நம்ம பிசினஸ்ல பெரிய லெவல்ல ஜெயிச்சு காட்டணும், புரியுதா? இப்படிலாம் நீ பயந்துகிட்ட ஓடக்கூடாது. நான் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம், புரியுதா? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? சொல்லுங்க. அவ பேசினா பேசிட்டு போறா. அதே வீட்டுக்குள்ள தைரியமா நீ கெத்தா சுத்துற.